வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் வெளுத்து வாங்கியது கனமழை. கோடைக்காலத்தில் சுட்டெரிக்கும் அக்னிவெயில் இன்று முதல் தொடங்குகிறது. தென்பெண்ணை நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் அமைக்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். இல்லாவிட்டால் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. மறைந்த இயக்குநரும் நடிகருமான மனோபாலா உடலுக்கு திரையுலகினர் கண்ணீர் அஞ்சலி. ஆளுநர் என். ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல். நடிகர் சரத்பாபு குறித்து சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி தவறானது என்று குடும்பத்தினர் தகவல். ஹைதராபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்று விளக்கம். மதுரையில் சித்திரை திருவிழா கோலாகலம். நாளை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம். அழகர் கோயிலிலிருந்து தங்கப்பல்லக்கில் புறப்பட்ட கள்ளழகரை தரிசித்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். ருவாண்டா நாட்டில் வரலாறு காணாத கனமழையால் பெரும் பாதிப்பு. வெள்ளப்பெருக்கில் சிக்கி 129 பேர் உயிரிழப்பு. மும்பைக்கு எதிரான IPL லீக் போட்டியில் பஞ்சாப் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. சென்னை, லக்னோ அணிகள் மோதிய போட்டி மழையால் பாதியில் ரத்து. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, சிவகங்கை, தேனி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இதனால் பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கோடை காலத்தில் சுட்டெரிக்கும் அக்னி வெயில் இன்று தொடங்கி 25 நாட்கள் நீடிக்கும் என்பதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் திட்டத்தின் முன் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மனோ தங்கராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் வீரர்களின் திறனை வளர்ப்பதற்கு அரசு கை கொடுக்கும் என்று கூறினார். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 8ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். ஃபவுண்டேஷன் வர 8ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் துவங்கி வைப்பாங்க. தென்பெண்ணை ஆற்று நீர் பங்கீடு தீர்ப்பாயத்தை மத்திய அரசு அமைக்காவிட்டால் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஒரு ட்ரிபுனல் நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னது. ஆகையினால இந்த முறையும் அவர்கள் அமைக்காவிட்டால் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் எடுத்து சொல்வதை தவிர வழி இல்லை. ஆனால் எப்படியும் உச்சநீதிமன்றம் ட்ரிபுனல் அமைக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் கல்லூரில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் பாதுகாப்பு பணியில் இருந்த மீமிசல் காவல் நிலைய காவலர் நவநீத கிருஷ்ணன் மாடு முட்டியதால் உயிரிழந்தார். இதையொட்டி அவரது குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அதே மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடு முட்டி உயிரிழந்த பார்வையாளர் சுப்பிரமணியன் குடும்பத்திற்கும் 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பிரபல இயக்குநரும் நடிகருமான மனோபாலா உடல்நலக்குறைவால் காலமானார். ஏராளமான திரைப்படங்களில் நடித்துள்ள மனோபாலா உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். பின்னர் வீடு திரும்பி வீட்டில் ஓய்வில் இருந்து வந்த நிலையில் மனோபாலா நேற்று திடீரென காலமானார். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மனோபாலாவின் உடலுக்கு திரையுலகினர் ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மனோபாலாவின் மறைவுக்கு ஆளுநர் என். ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மனோபாலாவின் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறும் என்று மனோபாலாவின் மகன் ஹரிஷ் தெரிவித்துள்ளார். கொஞ்சம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே உடம்பு சரியில்லாம தான் இருந்தாரு. கொஞ்சம் செஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட் பண்ணோம். நல்லா தேறி வந்துட்டு இருந்தாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல இந்த மாதிரி நடந்துருச்சு. நடிகர் சரத்பாபு காலமானதாக பரவும் செய்தியை நம்ப வேண்டாம் என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நடிகர் சரத்பாபு செப்சிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்று சரத்பாபு குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ராகி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது.
பாலகொலாமலை கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர்கள் சக்கரபாணி, பெரிய கருப்பன் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். அங்கு அமைக்கப்பட்டிருந்த ராகி உணவு அரங்குகளை பார்வையிட்ட அமைச்சர்கள் ராகியால் தயாரிக்கப்பட்ட கேக்கை வெட்டி ராகி பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நள்ளிரவில் உலா வந்த கரடி ஒன்று ரேஷன் கடையின் கதவை உடைத்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆனால் கரடியால் அறை கதவுகளை உடைக்க முடியாததால் பொருட்கள் தப்பின. கூண்டு வைத்து கரடியை பிடிக்க வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதனிடையே ஒசூர் அருகே நொகனூர் வனப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சுற்றித் திரிந்தன. அவற்றை பட்டாசுகள் வெடித்து காட்டுக்குள் வனத்துறையினர் விரட்டியடித்தனர். கோவை மாவட்டம் ராமநாதபுரம் அருகே ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் ராஜேஸ்வரி என்பவரின் வீட்டிற்கு வந்த வர்ஷினி என்ற பெண் உணவில் மயக்க மருந்து கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் வர்ஷினி தனது நண்பர்களுடன் சேர்ந்து வீட்டிலிருந்த 100 சவரன் தங்கம், வைர ஆபரணங்கள் மற்றும் 2,50,00,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் செல்போன் சிக்னலை வைத்து காட்டூர் கிராமத்தில் பதுங்கியிருந்த 3 பேரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள வர்ஷினி மற்றும் அவருடைய கார் ஓட்டுநர் நவீன்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இளைஞர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி தென்பாதியைச் சேர்ந்த கனிவண்ணன் உப்பனாற்றங்கரையில் தலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு பலத்த காயத்துடன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவருடைய உடல் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சீர்காழி போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி தென்பாதி அருகே 300க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் வீரசிங்கம் பகுதியைச் சேர்ந்த ஜாகுல் ஹமீது என்பவர் இளையான்குடியில் உள்ள மதராசாவில் அரபு ஆசிரியராக பணியாற்றியபோது 12 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் ஆசிரியர் சாகுல் ஹமீதுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 5,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரம வழக்கு தொடர்பாக கைதான 2 ஊழியர்கள் மனநல சிகிச்சைக்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டனர். அந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்தவர்கள் துன்புறுத்தப்பட்டதாக எழுந்த புகாரில் ஆசிரம நிர்வாகி உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஆசிரம ஊழியர்களான முத்துமாரி, பூபாலன் ஆகிய இருவருக்கும் மனநல பாதிப்பு இருந்ததால் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் பின்னர் சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் பூரண குணமடைந்ததை அடுத்து இருவரும் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே தனியார் ஆம்னி பேருந்து அலுவலகத்தில் நேற்றிரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. பாலவயலில் உள்ள அந்த அலுவலகத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கு பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. நேற்றிரவு அந்த அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து செங்குன்றம், மாதவரம், அம்பத்தூர் ஆகிய இடங்களிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். முதற்கட்டமாக அலுவலகத்தை விட்டு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பேருந்துகளுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. இந்த விபத்தில் அலுவலகத்தில் இருந்த கணினிகள், கோப்புகள் தீயில் கருகி நாசமாயின. சாமந்தி பூ விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் திருத்தணி பகுதி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் சாமந்தி பயிரிடப்பட்டுள்ளது. உற்பத்தி அதிகரிப்பு காரணமாக 1 கிலோ சாமந்தி பூ விலை 100 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாக சரிவடைந்துள்ளது. இதனால் சாமந்தி பயிரிட்டுள்ள வயல்களில் விவசாயிகள் கால்நடைகளை மேய்க்க தொடங்கியுள்ளனர். விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டி பகுதியில் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உணவகங்களில் சுகாதாரமற்ற உணவுப் பொருட்கள் விற்கப்படுவதாக பயணிகளிடமிருந்து புகார்கள் வந்தன. இந்நிலையில் நேற்றிரவு விழுப்புரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்குள்ள 10க்கும் மேற்பட்ட உணவகங்களில் திடீர் ஆய்வு செய்தனர். ஒரு ஹோட்டலில் ஆய்வு செய்தபோது தேதி குறிப்பிடாத தின்பண்டங்கள், அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் இலைகள், கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை கைப்பற்றி குப்பைத் தொட்டியில் போட்டு அழித்தனர். மதுரையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவர் நிகழ்வு நாளை நடைபெறவுள்ளது. இதையொட்டி அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு தங்கப்பல்லக்கில் புறப்பட்ட கள்ளழகரை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு வணங்கினர். வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சிக்காக
தங்கப்பல்லக்கில் கண்டாங்கி பட்டுடுத்தி கள்ளர் வேடம் பூண்டு சுந்தரராஜ பெருமாள் மதுரைக்கு புறப்பட்டு சென்றார். கள்ளந்திரி, அப்பன் திருப்பதி, கடச்சனேந்தல் வழியாக 3 மாவடியை சென்றடையும் கள்ளழகர் 480 மண்டப படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இதையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் திரண்டுள்ளனர். இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் சூடிய மாலை, கிளி பரிவட்டம், பட்டு வஸ்திரம் ஆகியவைகள் மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மதுரை தல்லாகுளத்தில் நடைபெறும் எதிர் சேவையின் போது இவை தங்க குதிரையில் எழுந்தருளும் கள்ளழகருக்கு அணிவிக்கப்படும். ராமேஸ்வரத்தில் பெய்த கனமழையால் ராமநாத சுவாமி கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் கோயில் பிரகாரம் முழுவதும் தண்ணீர் குளம் போல் தேங்கி காட்சியளித்தது. மேலும் வசந்த உற்சவம் விழாவின் போது கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் அம்பாள் சுவாமி பல்லக்கை மழைநீரோடு தூக்கிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று ஒடிசா செல்கிறார். பகத்பூரில் திறன் பயிற்சி மையம் மற்றும் சமுதாய மையம் ஆகியவற்றிற்கு இன்று அடிக்கல் நாட்டும் குடியரசுத் தலைவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மே 6ஆம் தேதி மகாராஜா ஸ்ரீராம் சந்திராபஞ்சா தியோ பல்கலைக்கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மல்யுத்த வீரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீதான பாலியல் புகாரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மல்யுத்த வீரர்கள் நாட்டு மக்கள் தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். டெல்லி போலீசார் தங்களுக்கு எதிராக பல பிரயோகத்தில் ஈடுபடுவதாகவும் மல்யுத்த வீரர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மல்யுத்த வீரர்கள் அத்துமீறும் போலீசார் மீது உரிய புகார் அளித்தார் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டெல்லி மாநகர காவல் ஆணையர் பிரணவ் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் கோயில் பகுதியில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். மழை போல் பனி கொட்டுவதால் அங்குள்ள பள்ளத்தாக்கு பகுதியே வெள்ளிப்போர்வை போர்த்தியது போல அழகாக காட்சியளிக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் சிலர் பனிப்பாறைகளில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த மாநில பேரிடர் மீட்புப் படையினர் உடனடியாக விரைந்து சிக்கியவர்களை மீட்டனர். கடும் பனியாலும் சுவாசிக்க போதிய ஆக்ஸிஜன் இன்றி சிரமப்பட்ட ஒருவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கேதார்நாத் பள்ளத்தாக்கு பகுதியில் பனிப்பாறை அதிகளவில் உள்ளதால் அங்குள்ள கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் பத்திரமாக செல்லுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் தாயிடமிருந்து பிரிந்த சிறுத்தை குட்டியை வனத்துறை அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். பிறந்து சில வாரங்களேயான அந்த சிறுத்தை குட்டி வனப்பகுதியில் பசியுடன் தவித்து வந்தது. அதனைக் கண்ட சிலர் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் அங்கு விரைந்து சிறுத்தை குட்டியை பிடித்து அதன் தாயிடம் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அந்த சிறுத்தை குட்டியை வனப்பகுதியில் விட்டு கண்காணித்தால் அதன் தாய் குட்டியை தூக்கிச் சென்று விடும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ருவாண்டா நாட்டில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 129 பேர் உயிரிழந்தனர். அங்கு கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏராளமான குடியிருப்புகள், விளைநிலங்கள், சாலைகள் சேதமடைந்தன. பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் ருவாண்டா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல உகாண்டா நாட்டில் பெய்த கனமழையால் சிக்கி 6 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் சென்னை லக்னோ அணிகளுக்கு இடையேயான 45வது லீக் போட்டி மழையால் பாதியில் கைவிடப்பட்டது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய லக்னோ அணி 19.2 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 125 ரன்கள் எடுத்திருந்தபோது மழையால் ஆட்டம் தடைப்பட்டது. தொடர்ந்து மழை பெய்ததால் ஆட்டம் பாதியிலேயே கைவிடப்படுவதாக நடுவர்கள் அறிவித்தனர். இதையடுத்து இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்து அளிக்கப்பட்டது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாபுக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன்கள் எடுத்தது. 215 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19வது ஓவரில் 216 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் வெளுத்து வாங்கியது கனமழை. கோடை காலத்தில் சுட்டெரிக்கும் அக்னிவெயில் இன்று முதல் தொடங்குகிறது. தென்பெண்ணை நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் அமைக்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். இல்லாவிட்டால் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. மறைந்த இயக்குநரும் நடிகருமான மனோபாலா உடலுக்கு திரையுலகினர் கண்ணீர் அஞ்சலி.
ஆளுநர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல். நடிகர் சரத்பாபு குறித்து சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி தவறானது என்று குடும்பத்தினர் தகவல். ஹைதராபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்று விளக்கம். மதுரையில் சித்திரை திருவிழா கோலாகலம். நாளை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம். அழகர் கோயிலிலிருந்து தங்கப்பல்லக்கில் புறப்பட்ட கள்ளழகரை தரிசித்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். ருவாண்டா நாட்டில் வரலாறு காணாத கனமழையால் பெரும் பாதிப்பு. வெள்ளப்பெருக்கில் சிக்கி 129 பேர் உயிரிழப்பு. மும்பைக்கு எதிரான IPL லீக் போட்டியில் பஞ்சாப் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. சென்னை, லக்னோ அணிகள் மோதிய போட்டி மழையால் பாதியில் ரத்து. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.